சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் நீண்டகால நட்புறவு மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முக்கிய மைல்கல்லாக குறித்த விடயம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி சீன மக்கள் அரங்கில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. அதன்போது இலங்கை ஜனாதிபதிக்கு பாரம்பரிய முறையிலான ராணுவ மரியாதை அணிவகுப்பு வழங்கப்பட்டது. பொருளாதார வர்த்தக மேம்பாடு, முதலீடு, சுற்றுலா, டிஜிட்டல் பரிமாற்றம் மற்றும் பல்தரப்பு கலந்துரையாடல்களுக்கான ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகள் குறித்தும் ஜனாதிபதி கலந்துரையாடினார். இருதரப்பு தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் தம்மிடம் காணப்படும் அர்ப்பணிப்புகளை இரு நாட்டு ஜனாதிபதிகளும் அதன்போது உறுதிப்படுத்தினர். பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு சீன ஜனாதிபதி அரச விருந்துபச்சாரத்தை வழங்கினார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி சீன ஜனாதிபதிக்கு அதன்போது அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீன பிரதமர் லீ சிச்சியாங்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலையற் குழுவின் தலைவர் ஜாவ் லெஜியையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சந்தித்து பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடினார். குறித்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் பலனாக இருதரப்புக்கும் இடையில் 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்காக சீன அரசாங்கம் 500 மில்லியன் யென்களை பிரதான முதலீடாகவும், பொருளாதார ஒத்துழைப்பு செயற்பாட்டு குழுவை ஸ்தாபிக்க விவசாய உற்பத்திக்காக சீன சந்தைக்கான பிரவேசம், ஊடக மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கான ஒத்துழைப்பு என்பன குறித்த ஒப்பந்தங்களில் அடங்குகின்றன. 3.7 பில்லியன் பெறுமதியான முதலீட்டில் ஏற்றுமதியை நோக்காக கொண்ட எரிபொருள் சுத்திகரிப்பு மத்திய நிலையம் ஒன்றை ஹம்பாந்தோட்டையில் ஸ்தாபிப்பதற்கும், சினோபெக் நிறுவனத்துடன் ஒன்றிணைந்த அறிவிப்புக்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் எனும் தொனிப்பொருளில் இடம்பெற்ற வட்டமேசை கலந்துரையாடலிலும் ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். சீன அரச வர்த்தக மற்றும் நிறுவனங்களின் முன்னணி பிரதிநிதிகள் அதில் பங்கேற்றனர். முதலீட்டாளர்கள் அமர்வில் பங்கேற்ற ஜனாதிபதி இலங்கையின் பொருளாதார கொள்கைகளை செயற்படுத்துவதற்கான விரிவான தொலைநோக்கை வெளிப்படுத்தியதோடு இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு வர்த்தக சமூகம் ஆர்வம் செலுத்தும் துறைகள் தொடர்பிலும் குறிப்பிட்டார். குறித்த அமர்வில் பங்கேற்ற முன்னணி சீன வர்த்தகர்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு இலங்கையில் காணப்படும் வேலை திட்டங்களை விரிவுபடுத்துவதற்கு தாம் தயார் என குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் சீனாவின் தென்மேற்கில் உள்ள மிகப்பெரிய நகரமான செங்குடுவில் வறுமை நோக்கை இலக்காக கொண்ட முன்மாதிரி கிராமமான சான்கீக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். செங்குடு தேசிய விவசாய மற்றும் விஞ்ஞான மத்திய நிலையத்தையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சிச்சுவான் மாநில செயலாளர் வாங் ஷியாங் வெய்வுக்கும் இடையிலான சந்திப்பொன்றும் இடம்பெற்றது. தமது வரலாற்று பாரம்பரியங்களை பாதுகாத்துக் கொண்டு அபிவிருத்தியை நோக்கி சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள செஞ்சுடு நகரை சீனாவில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழும் நகரமாக அடையாளப்படுத்துகின்றனர். சிச்சுவான் மாகாண மற்றும் இலங்கைக்கு இடையிலான தொடர்புகளை புதிய கோணத்திற்கு கொண்டு செல்வதற்கு இருவருக்கும் இடையிலான சந்திப்பின் போது அவதானம் செலுத்தப்பட்டது. எரிசக்தி துறை உள்ளிட்ட பல துறைகளில் சிச்சுவான் மாகாணம் அடைந்துள்ள வெற்றியை இலங்கையுடன் பரிமாற்றிக் கொள்ள அதன்போது செயலாளருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இலங்கை தற்போது பொருளாதார ரீதியில் ஸ்திரத்தன்மை அடைந்து வருகிறது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய நிர்வாகத்தின் ஊடாக நாட்டின் முதலீடுக்காக சிறந்த சூழல் ஏற்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அதன்போது குறிப்பிட்டார். இந்நிலையில் சீன ஊடக சங்கம் உயர்தரத்துடன் தயாரிக்கும் பிரதான நிகழ்ச்சியான லீடர்ஸ் டாக் நிகழ்ச்சியிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்றார். உலக தலைவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள குறித்த நிகழ்ச்சி சீன ஊடக சங்கத்தினால் பல்வேறு மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு ஒளிபரப்பப்படுகின்றமை விசேட அம்சமாகும். இலங்கை ஜனாதிபதிக்கு சீனாவின் முன்னணி ஊடகங்கள் இவ்வாறான அழைப்பு விடுத்தமை விசேட சந்தர்ப்பமாகும். இவ்வாறு வெற்றிகரமான தனது 4 நாள் விஜயத்தை நிறைவு செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவிலிருந்து தாயகத்திற்கு புறப்பட்டார்.